சென்னையிலிருந்து நேற்றிலிருந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரை முழுவதும் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இது தொடர்பாக அங்கிருந்து நமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைகிறார். அவரிடத்தில் கேட்கலாம். ராஜேஷ், மெரினாவில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அங்கு வரும் மக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்களா? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். வங்கக்கடலில் நிலவி வந்த புயலானது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் நேற்று முதலே கனமழை பெய்து வருகிறது. ஆங்காங்கே விட்டு கனமழை பெய்து வந்த நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக சென்னையினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சமான மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் வருவதற்கான அந்த தடை என்பது சென்னை மாநகராட்சியால் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏனென்றால் கடலுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது. அதில் கடலில் இறங்கி விளையாடக்கூடும், அதனால் ஏதாவது சேதம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தோடு சென்னை மாநகராட்சி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய மெரினா கடற்கரையை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் காட்டக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆங்காங்கே குளம் போல தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மெரினாவை பொறுத்த வரைக்குமே பொதுமக்கள் அதிகமாக வந்து தங்களுடைய இளைப்பாறி செல்லக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மெரினா கடற்கரை முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. இதனால் தான் பொதுமக்கள் யாரும் இங்கே மெரினா கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சார்பாக உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மெரினாவை பொறுத்த வரைக்குமே அதனுடைய அந்த மணற்பரப்பு முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே மாநகராட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகளில் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு இந்த மின் மோட்டார் பொருத்தப்பட்ட அந்த டிராக்டர்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என தெரிகிறது. ஏற்கனவே மெரினாவை பொறுத்த வரைக்குமே அதிக அளவிலான அந்த மணற்பரப்பில் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அதை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதற்கான முயற்சிகளை சென்னை மாநகராட்சி ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது, கனமழை பெய்கிறது. இப்போ தற்பொழுது அப்புறப்படுத்தினால் அது தொடர்ச்சியாக அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கும். மழை சிறிது விட்டுவிட்டால் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தண்ணீர் மணற்பரப்பு முழுவதுமே தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தடையும் மீறி ஒரு சிலர் இங்கு வருகிறார்கள். அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, கள தகவல்களை